ஒரு ஸ்பை த்ரில்லரா பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பை த்ரில்லரா ஒரு ஸ்டைலிஷான ஒரு படமா தளபதி லுக்கே வந்து நம்ம மாசா காட்டணுன்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு. அந்த யோகான் மிஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு ஃபீல் இருந்தது. நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து அது இப்போ தெரியுது. அந்த ஃபீல் வந்து எங்களை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அவர் கோட் ஷூட்லாம் போட்டுட்டு சில விஷயங்கள்லாம் பண்றாரு. அவர் அந்த ட்ரைலர் கட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தெலுங்கு வெர்ஷன்லயும் ஹிந்தி வெர்ஷன்லயும் அந்த ஃபினிஷிங் வந்து மருதமலை வராம வேற ஒன்று வரும். அதுல அந்த மிஷன் இம்பாசிபிளோட பிஜிஎம்லாம் தளபதியே ஹம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வந்து ஸ்டைலிஷா காட்டியிருக்காரு. தளபதி வந்து முந்தின படம் பீஸ்ட்லயும் மாசா இருக்கும். லியோல வந்து வேற ஒரு வேரியேஷன் பண்ணி இதுல கம்ப்ளீட்டா வந்து லுக்கே மிரட்டுது. அந்த ஓல்ட் ஏஜ்ல வரக்கூடிய வந்து என்னங்க வயசாயிடுச்சான்னு சொல்லும் போதே வந்து அது அப்படி தலைமுடி எல்லாம் பண்ணிட்டு வர சில ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமா வந்து அவருக்கான அந்த யங் லுக்லயும் டி ஷர்ட் எல்லாம் போட்டு அந்த டோனிக்கான சில ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு அவர் லுக்கும் அவர் அந்த காஸ்டியூம்ஸுமே வந்து ரொம்ப பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. டீம் அழகா காட்டியிருக்காங்க தளபதியை. அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த யோகான் அந்த விஷயம் நடக்காதது இந்த படத்துல அந்த ஸ்பை ஏஜென்ட்டா இவர் சக்சஸ் பண்ண மிஷின்ஸ் எல்லாம் சொல்லும் போது இன்னும் படத்துல என்னென்ன லுக் வரப்போகுது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.